சியாட்டல்லேருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மூலியமா இந்தியா போணும்னா, நமக்கு ஃப்ளைட்ல என்னென்ன ஃபுட் தருவாங்க அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சியாட்டல்லேருந்து சிங்கப்பூர் போற டிராவல் டிஸ்டன்ஸ்க்கு வந்து நமக்கு 2 மீல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெயின் கோர்ஸா பாஸ்மதி ரைஸோட பீன்ஸ் ஃப்ரையும், அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவியும் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன டப்பால வந்து யோகர்ட் குடுத்துருந்தாங்க. வாட்டரும் அதே மாரி சின்ன கண்டெய்னர்ல குடுத்துருந்தாங்க. குலாப் ஜாமுன், சாலடு, ஊறுகாய், விப்பிங் கிரீமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் சட்னி மாரி குடுத்துருந்தாங்க. நமக்கு குடுத்துருக்கிற அந்த பன்னீர் கிரேவிக்கு 2 பீஸ் நானும் குடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மீலு. நம்ம டிராவல் பண்ற டைம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, 15 டூ 16 ஹார்ஸ் ஆகும். ஸோ அத வந்து டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் மீல், செகண்ட் மீல்ன்னு குடுக்குறாங்க. இப்ப நம்ம பார்க்குறது செகண்ட் மீலுங்க. ஸோ செகண்ட் மீல்ல வந்து அதே சாலடு, அதுக்கப்புறம் பாயாசம், தயிரு, நான் வந்து சின்ன பாக்கெட்ல 2 துண்டுகள் வச்சிருக்காங்க. அப்புறம் மெயின் கோர்ஸு, சைட்ல பார்த்தீங்கன்னா ஊறுகாய், அதுக்கு கொஞ்சம் சாஸு, விப்பிங் கிரீம். நான் இந்த ஃப்ளைட் ஜர்னில கம்ப்ளீட்டா வெஜ் ஃபுட் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வெஜ் ஃபுட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து ஃபுட்ட சர்வ் பண்ணிருவாங்க. ஸோ மெயின் கோர்ஸா இப்ப என்னென்ன ஃபுட் இருக்குன்னு பார்க்கலாம். அதே பாஸ்மதி ரைஸோட பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் இதுதாங்க வச்சிருந்தாங்க. கனெக்டிங் ஃப்ளைட்ல எனக்கு நான்வெஜ் குடுத்தாங்க. ஸோ அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி எனக்கு வெஜ் ஃபுட் வேணும்னு கேட்டு பாஸ்தா வாங்குனேங்க. ஸோ பாஸ்தா, அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ட்ரீட் மாரி, ஒரு கேக்கு, அதுக்கப்புறம் பிஸ்கட் மாரி குடுத்துருந்தாங்க. திருப்பி நான் அமெரிக்கா வரும்போது, சிங்கப்பூர் டூ சியாட்டல் வந்து என்னென்ன ஃபுட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். பட் இதுல என்னன்னா, ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ற 24 ஹார்ஸ் முன்னாடி வந்து ஃபுட் சூஸ் பண்ணிரணுங்க. நமக்கு வெஜ்ஜா, நான்வெஜ்ஜான்னு. நான் அத சூஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ, அதனால நான் ஃப்ளைட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு நான்வெஜ் தான் ப்ரொவைட் பண்றேன்னு சொன்னாங்க. இல்ல எனக்கு வெஜ் தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெஜ் ஃபுட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அவங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபுட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. மெயின் கோர்ஸ் தவிர மீதி எல்லாம் சைட்ல இருக்கிறதெல்லாம் தந்திருந்தாங்க. டெசர்ட்டு, பிரெட்டு, வாட்டர் பாட்டில் இதெல்லாமே குடுத்துட்டாங்க. ஸோ மெயின் கோர்ஸ்க்காக தான் வெயிட்டிங். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மெயின் கோர்ஸும் வந்துருச்சு. நம்ம வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தா, நமக்கு நல்ல ஃபுட்டாவே கிடைச்சிருக்கும். ஸோ நான் லாஸ்ட்டா கேட்டனால வந்து, அங்க இருக்கிற ஃபுட் தான் குடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு புலாவ் மாரி குடுத்துருந்தாங்க. பீன்ஸு, சுண்டல் இதெல்லாம் போட்டு நல்லாதாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மீல் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், எனக்கு செகண்ட் மீல் குடுக்கும்போது நீங்க வெஜிடேரியன் ஃபுட்டா குடுத்துருங்க அப்படின்னு. ஸோ செகண்ட் மீலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் மீல்ல வந்து எனக்கு வெஜிடேரியன் ஃபுட்டாவே குடுத்துட்டாங்க. மிக்ஸ்டு ஃப்ரூட்டு, பிரெட்டு, யோகர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டிலு. மெயின் கோர்ஸா என்ன குடுத்துருந்தாங்கன்னா, 4 பீஸ் பூரி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு சைடா பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஃப்ரை மாரியும், சன்னா மசாலா கிரேவி மாரியும் குடுத்துருந்தாங்க. அமெரிக்காலேருந்து இந்தியா டிராவல் பண்ணாலும் சரி, இந்தியாலேருந்து அமெரிக்கா டிராவல் பண்ணாலும் சரி, இந்த மாரி ஃபுட் வெரைட்டீஸ் தான் ஃப்ளைட்ல வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க வெஜிடேரியனுக்கு. அதே நான் வெஜிடேரியனுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பட் இந்த ட்ரிப்ல நான் வெஜ் ஃபுட் ப்ரிஃபர் பண்ணனால நீங்க வெஜ் மீல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.